கேரட் அல்வாவை எப்பவும் ஒரே மாதிரி டேஸ்ட்ல வந்து செய்யாம, இந்த மாரி வித்தியாசமான டேஸ்ட்ல வந்து செஞ்சு பாருங்க. இந்த கேரட் அல்வா வந்து உண்மையிலேயே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். இந்த கேரட் அல்வா செய்றதுக்கு 1/2 கிலோ கேரட்ட நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இத வந்து மிக்ஸி ஜார்க்குள்ள சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு வைஃபர் மோட்ல 1, 2மா அடிச்சு எடுத்துக்கணும். நீங்க வந்து கேரட்ட துருவி எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கோங்க. நான் வந்து வைஃபர் மோட்ல அடிச்சு எடுத்துக்கிறேன். பாருங்க நான் வைஃபர் மோட்ல 1, 2மா அடிச்சு எடுத்துக்கிட்டேன். இப்ப இந்த கேரட்ட வந்து குக்கருக்குள்ள தட்டிக்கலாம். இந்த கேரட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கப்புக்கு 1 1/2 கப் அளவு இருக்கு. இப்ப இத வந்து குக்கருக்குள்ள தட்டிக்கிறேன். இப்ப அதே கப்ல 1/2 கப் அளவு பால் வந்து சேர்க்கணும். சேர்த்துட்டு குக்கர மூடி அடுப்புல எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 2 விசில் அடிக்கட்டும். அப்பதான் கேரட் வந்து நல்லா வேகும். இந்த கேரட் அல்வாக்கு வந்து வித்தியாசமான டேஸ்ட் குடுக்குறதுக்காக கடல மாவு வந்து ஒரு 1/4 கப்புக்கும் கொஞ்சம் கூட வந்து எடுத்திருக்கேன். இத வந்து வெறும் கடாயில போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இந்த கடல மாவு வந்து கலர் மாறக்கூடாது. லைட்டா மணம் வர அளவுக்கு வறுபட்டாலே போதும். அடுப்ப வந்து சிம்ல வச்சுட்டு வறுத்துடுங்க. அப்ப நல்லா வறுபடும். இப்ப நல்ல மணம் வருது. இப்ப இத ஒரு பாத்திரத்துல நான் தட்டிக்கிறேன். இது வந்து ஆறட்டும். இந்த கேரட் அல்வாக்கு வந்து நெடக்கல்ல வந்து சேர்க்கணும். நான் வந்து ஒரு 1/4 கப் நெடக்கல்ல, பச்சை நெடக்கல்லைய வந்து வெறும் கடாயில போட்டு நல்லா வறுத்து எடுத்து வச்சிருக்கேன். அத வந்து தொளி உரிச்சுக்கிறேன். நீங்க வந்து வறுத்த நெடக்கல்லையா இருந்தா தொளி உரிச்சுட்டு மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்ப இதுல கொஞ்சமா நான் வந்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். நீங்க வந்து முந்திரி பருப்பு சேர்க்கணும்னா சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா விட்டுருங்க. இப்போ ஒரு மிக்ஸி ஜார்ல ஆறுன கடல மாவு இருக்குல்ல, அத வந்து சேர்த்துக்கிறேன். இதுல வந்து 2 ஏலக்காய் வந்து சேர்த்துட்டு, இத வந்து நல்லா பவுடர் பண்ணி எடுத்துடலாம். அப்ப ஏலக்காய் வந்து நல்லா பவுடர் ஆயிரும். அதுக்காக தான். இப்ப அதே மிக்ஸி ஜார்ல நெடக்கல்லையும் முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இத வந்து கொர கொரன்னு அடிச்சு எடுத்துட்டு வரணும். பாருங்க நான் நல்லா கொர கொரன்னு அடிச்சு எடுத்துட்டேன். இப்ப இத ஒரு ஓரமா வச்சுருவோம். இப்ப நம்ம கேரட்ட பார்க்கலாம். இங்க கேரட் வந்து நல்லா வெந்திருக்கு. இப்ப நம்ம வந்து அல்வா செய்ய ஆரம்பிச்சிரலாம். அதுக்கு வந்து அடுப்புல வந்து ஒரு கடாய் வச்சிருக்கேன். அது வந்து சூடாயிட்டு அதுல வெறும் கடாயிலேயே நம்ம அவிச்சிட்டு வந்த கேரட்ட வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதுல இருக்கிற அந்த பால வந்து நல்லா வத்த வச்சுக்கோங்க. அடுப்ப வந்து ஃபுல் ஃப்ளேம்ல வச்சுட்டு. அப்ப சீக்கிரமா அந்த பால் வந்து வத்திரும். இப்ப வத்திட்டு இதுல வந்து நான் 1 1/2 கப் அளவு சீனி வந்து சேர்த்துக்கிறேன். சீனி சேர்த்துட்டு நல்லா கிண்டுங்க. சீனி சேர்த்த உடனே இந்த கேரட் அல்வா வந்து பார்த்தீங்கன்னா, தண்ணி விட்ட மாரி இருக்கும். பாருங்க தண்ணி விட்ட மாரி இருக்குல்ல. இப்ப இது வந்து நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா கடல மாவு சேர்த்துக்கலாம். இப்ப நல்லா கொதிச்சுட்டு இதுல வந்து கடல மாவு வந்து சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. ஒரு கட்டி இல்லாம. நல்லா கிண்டி விட்டுருங்க. இப்ப இதுல நம்ம அடிச்சுட்டு வந்தோம்ல கொர கொரன்னு முந்திரி பருப்பும், நெடக்கல்லையும் அத வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இத வந்து நல்லா கிண்டி விடுங்க. இது சேர்த்த உடனேயே இந்த அல்வா வந்து திக்கான மாரி இருக்கும். பாருங்க திக்காயிருச்சு. சீக்கிரமாவே நம்ம வந்து அல்வா வந்து கிண்டிர்லாம். இப்ப இதுல கொஞ்சமா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் நெய் வந்து சேர்த்துக்கலாம். இப்ப இத வந்து கிண்டி விடுங்க. அப்ப அல்வா வந்து நல்லா திரண்டு வரும். இப்ப பார்த்தீங்களா, சீக்கிரமாவே அல்வா வந்து ரெடி ஆயிட்டு கேரட் அல்வா. இப்ப இத ஒரு தட்டுல வந்து மாத்திக்கலாம். நான் வந்து இந்த தட்டுல வந்து நெய் வந்து தடவி வச்சிருக்கேன். அதுல இந்த கேரட் அல்வா வந்து ஊத்திக்கிறேன். ஊத்திட்டு கரண்டிய வச்சு நல்லா இந்த மாரி செஞ்சு விட்டுருங்க. இப்போ இந்த கேரட் அல்வா வந்து சமப்படுத்துறதுக்காக இந்த மாரி ஒரு கரண்டியில நெய்ய வந்து தடவிக்கோங்க. தடவிட்டு இந்த மாரி தட்டி விடுங்க. அப்ப நல்லா சமமாயிரும். இப்ப இதுல டெக்கரேஷனுக்காக கொஞ்சமா நான் வந்து முந்திரி பருப்ப வந்து துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இப்ப சூப்பரான கேரட் அல்வா வந்து ரெடி ஆயிட்டு, இது வந்து உண்மையிலேயே வித்தியாசமான டேஸ்ட்ல இருக்கும். செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.